எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துருக்கு. அதில் அதிமுகவும் தன்னை இணைச்சிக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டுருக்கு. ஆமாம், ஏன்னா இதில் சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்கள் உண்மை நிலையை எடுத்து சொல்கிறது தான் நாங்கள் போயிடுறோம், ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதில் இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்போம். என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? உங்களுக்கு ஊடக நம்பர் பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும், தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ எஸ்ஐஆர் வந்தால் மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்குது, 8 முறை நடந்திருக்குது இதுக்கு முந்தி. ஆக அப்பெல்லாம் பதறல. திரு ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்துவிட்டார். அதனால தான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தியை பரப்பி வர்றாங்க. ஆமாம்மா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிறாங்க. அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம். ஆக இல்லவக்கூடிய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேணும். அதே போல் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த பிஎல்ஓ தான் அதை பெற வேணும். இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாது. வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்கிறவர்களே சரியாக செஞ்சுருவாங்க. வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தால் அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அங்கே தலைமையில் கொடுக்க மாட்டாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க, வாக்காளர் பட்டி இடம்பெறாத போயிடும். இது தவறு. எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுகிறேன். எங்கள் கட்சிக்கு மட்டும் ஆதரவாக பேசலை. உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் பண்ண வேண்டும். ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டிருக்காங்க. அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை இந்த வாக்காளர்கிட்ட கொடுக்கணும். அதில் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் பட்டியல் அவர்கள்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும். விடுவிக்கிறதுல ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் களத்தில் மக்கள் நல பணிகள் செய்யறதுல கொஞ்சம் இழுபறி நிலை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறது? அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார். இனி ஜிஎஸ்டி இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஜிஎஸ்டி பிடிச்சிப்பாங்க, 18% பிடிப்பாங்க. அதை இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல. நான் 2 நாளைக்கு முந்தைய ட்விட்டரில் நான் கொடுத்துருக்கிறேன். உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறேன். இன்னும் அதுக்கு முறையாக பதில் வரல. ஒரு நாளாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோவையில் ஒரு நாளாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேறு குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி காலும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது விமர்சனம். யாரு? எடப்பாடி பழனிசாமி காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு அது புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது. வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதமில்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்குது. இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் இன்ன குறைன்னு சொல்கிறாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்ட வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவாக எங்களுடைய கூட்டணியில்
முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவாக நீங்கள் பேட்டியில் போடுங்க, அடிக்கடி மாற்றி மாற்றி போடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவாக உங்கள் கூட்டத்தில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகையில் வந்துவிட்டது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இது சரியல்ல. அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க? இங்கே ஆட்சி அமைக்கிறது எங்கள் கூட்டணியில் அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தவங்க. அப்படிங்கிற எங்களை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது. இருந்தால் தானே செய்யறதுக்கு. அவ்வளவு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விவசாயிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார். உங்க மேம்பாலம் இருக்குது. யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம்? நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர், அத்தனை ஊடக நம்பர் இருக்குது, பத்திரிகை நம்பர் இருக்கீங்க. நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க, எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க. ஒரு 55% பணி முடிவுபட்டு விட்டது. ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது. அது நிலம் எடுக்கணும். அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் லைன்லாம் மாற்றி எடுக்கணும், குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிடும். அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக 2 ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சிக்கு அந்த பிறகு கிடப்பிலேயே போட்டாங்க. 2 வருஷம் பணியே செய்யணும். உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர் பத்திரிக்கை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. எவ்வளவு பச்சை பொய். இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க. எங்க ஆட்சியை தொடர்ந்தா நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம், பாலத்தை திறந்திருப்போம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார். நிதியே ஒதுக்கல. நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை தமிழகத்தில், இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது.